இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னம்மா அது? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப வருஷமா பழக்கம்ல. மீட்டிங்ல நானும் அவரும் எவ்வளவு பேசியும் அவங்க கன்வின்ஸே ஆகல. நீங்க ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசினா பெட்டரா இருக்கும். சரிப்பட்டு வராதுமா. தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களே எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஆமா அண்ணி, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் அந்த சரியோ குரூப்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம அந்த சரியோ இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறா. நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. லக்ஷ்மி சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முயற்சி பண்ணாம தோல்வியை ஒத்துக்கிறது சரியில்லைங்க. ஆமா மாமா, நீங்க கம்பெனியோட ஃபவுண்டர் தானே. ஷேர் ஹோல்டர்ஸ்ல ஒரு சில பேருக்காச்சும் உங்க மேல நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்பதானே கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்துல நீங்க அவங்களுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்கல்ல, அந்த நன்றி அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்களுக்கு அந்த நன்றி இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி சீட் பண்ணிருக்க மாட்டாங்க ஜானு. எல்லாரும் கெட்டவங்க இல்ல விவேக். அதுல ஒரு சில பேருக்காவது நன்றி விசுவாசம் இருக்கும். மாமா, நீங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்க. சரிம்மா. ஹலோ சார், சொல்லுங்க. ராமு சார், நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னாச்சு மாமா? நான் தான் சொன்னேன்லம்மா, எல்லார் வாயிலிருந்தும் ஒரே வார்த்தை. அவங்க எல்லாரோட ஓட்டும் அந்த சரையுக்கு தானா? என்னாச்சு மேடம்? மித்ராவோட ஃபேமிலில இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் வந்துகிட்டு இருக்கு. ஓட்டு கேக்குறாங்க போல இருக்கு. அவங்க பெக்கிங் மட்டும் இல்ல, ரெக்கிங் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது மேடம். இந்த ஆட்டு மந்தங்க நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஐ நோ. அவங்க யாரும் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்கம்மா. நாம வேற ஏதாவது ஆப்ஷன் பார்க்கறது தான் நல்லது. நமக்கு வேற என்னங்க வழி இருக்கு? மனுஷங்களுக்குள்ள நன்றி விசுவாசம்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு அண்ணி. அவங்களுக்கு ஏமாத்த தான் தெரியும், உதவி செய்ய தெரியாது. காலையில விடிஞ்சதும் ஓட்டிங். இந்த நைட்டுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்? நமக்காக யார் உதவி பண்ணுவாங்க?